அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. அற்புதமான பதிவுன்னு உங்களை பற்றி நீங்களே தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வழி பிளஸ் ரகசியம். எல்லா மனிதரும் இன்னைக்கு செல்போன் இல்லாத ஆட்களே கிடையாது. செல்போனு எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்கிறது சந்தோஷம். ஆனால் உங்களை பற்றிய ரகசியம் உங்களுடைய செல்போனின் கடைசி 3 நம்பர்கள் சொல்லும். கடைசி 3 நம்பர்கள் கண்டிப்பாக சொல்லும். அப்ப மொத்தம் என்ன சொன்னா 9 நம்பர் பிளஸ் 0வையும் சேர்த்துக்கிடும். அப்ப ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன சொன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. 9 நம்பருக்கு 10 0வுக்கு கூட ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படின்னு சொல்றான். இதை என்னுடைய நம்பரை நான் பரிச்சித்து பார்த்த பிறகுதான் சரி, இது மக்களுக்கு என்ன சொல்லலாம்னா தேவையான ஒன்றுதான், இதை மக்கள் பரிச்சித்து பார்க்கட்டும் என்று மொத்தம் 9 நம்பர்களுக்கு உண்டான 9 0வை சேர்த்து 10க்கு உண்டான அந்த இதை சொல்றேன். 1ஆம் நம்பர் என்ன சொன்னா அந்த கடைசி 3 நம்பர்கள், கடைசி 3 நம்பர்கள் தான் உங்களுடைய முக்கியமான தேவைகள். அந்த 3 எல்லாருமே நான்லாம் கடைசி 3 நம்பரை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன்னா அது ஞாபகத்துக்கு வந்துட்டு அதை அடிச்சோம்னாலே செல்போன்ல முழுமையான நம்பர் வந்துடும். அந்த விதத்தில் 1ஆம் நம்பர் என்பது கடைசி 3 நம்பர்களில் ஒரு நம்பர் இருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தின் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக இருப்பார். பொருளாதாரம் வேணியா, காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதியா, எல்லாம் காசு தான், காசை தான் கடவுளடா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் இருப்பாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா? 100% உண்மை. அதற்கடுத்து 2ஆம் நம்பர். ஒரு செல்போன் நம்பரில் கடைசி 3 நம்பர்களில் ஒரு நம்பர் 2வது நம்பராக இருந்தால் இவர்கள் அதிகமான ஷாப்பிங் பிரியர்கள். கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு என்ன சொன்னா அங்கே போய் என்ன சொன்னா ஒரு ஜாமான்கள் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள். இதில் என்னுடைய நண்பர் நண்பி அப்படின்னு நண்பின்னா நம்மளுடைய கிளைண்ட், அவங்க நம்பர் கடைசி 3 நம்பர் 2 நம்பர் 2 ஒரு நம்பர் 2 இருக்கும். அந்த நம்பர் என்ன பட்டக்குன்னு ஒரு கிராமத்திலிருந்து டக்குன்னு சேலையை கட்டி டக்கு டக்குன்னு என்ன சொன்னா ஜாமாங்க வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு அடுத்த வண்டியில் ஓடுறது, சாயந்தரம் ஏதாவது விழுந்து அப்படி வர்றது. அப்படி ஒரு வேலையை செய்யக்கூடிய 2ஆம் நம்பர் நம்மளுடைய செல்போனில் கடைசி 3 நம்பர்களில் ஒரு நம்பர் இருந்தால் அது ஷாப்பிங் பிரியர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. 1ஆம் நம்பர் மணி மேக்கிங் பிரியர்கள். பொருளாதாரத்தில் பணம் தான் அவர்களுடைய முக்கிய கண்ணாக இருக்கும் என்று சொல்லுகிறது. அதற்கடுத்து 3ஆம் நம்பர். ஒரு செல்போன் நம்பரில் கடைசி 3 நம்பர்கள் இருந்தால் அவர்கள் லவ் அஃபெக்ஷனுக்கு அடிமையாவார்கள். ஒரு செல்போன் நம்பரில் 3 நம்பர்கள் இருந்தால் 3 நம்பரில் ஒரு நம்பர் என்ன சொல்லலாம்னா 3ஆம் நம்பராக இருந்தால் அவர்கள் என்ன சொல்லலாம்னா லவ் அஃபெக்ஷனுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதையும் நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். உங்களுடைய நம்பர்களில் அந்த 3வது நம்பர் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு அடிப்பவர் இருக்கிறீர்களா? அது லவ் என்பது என்ன சொன்னா ஒரு பாசம், ஒரு பந்தம், ஒரு அந்நியமான பழக்கமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேற அதை நம்ம தப்பா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 4ஆம் நம்பர் அப்படின்னா இந்த 4ஆம் நம்பர் கடைசி 3 நம்பர்களில் ஒரு நம்பராக வந்தால் அவர்கள் ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய, கெட்ட பழக்கங்கள் என்ன மதுதான், மது போதை. அந்த ஆல்கஹாலின் தன்மைகளுக்கு என்ன சொன்னா அதிகமான அடிப்பவர் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதையும் பரிச்சித்து பார்க்கலாம். 3 நம்பரில் ஒரு நம்பர் 4 இருந்தால் இவர்கள் ஒரு விதத்தில் ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய அந்த போதை என்று சொல்லக்கூடிய ஒரு 3 ounce போட்டா தான்
எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சரியா வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும், கொஞ்சம் செக்ஸுவல் ஃபீலிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும் பெண்ணாக இருந்தால் உண்டு. ஒரு அரவணைப்பு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுக்கடுத்து 5ஆம் நம்பர் 3 நம்பர்களில் ஒரு நம்பராக இருந்தால் உணவு பிரியர்கள். 5ஆம் நம்பர் 3 நம்பர்களில் ஒரு நம்பர் இருந்தால் அவர்கள் உணவு பிரியர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதையும் பரிசித்து பாருங்கள். 6ஆம் நம்பர் கடைசி 3 நம்பர்களில் ஒரு நம்பர் இருந்தால் அவர்கள் டிராவல் என்று சொல்லக்கூடிய பிரயாணத்தில் அதிகமான விருப்பம் உள்ளவர்களாகவும், பிஸ்னஸ் பண்ணுவதில் அதிக விருப்பம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அது உருவாக்கிவிடும். டிராவல் பண்ணுவது, அடிக்கடி டிராவல் பண்ணுவது வந்து என்ன சொன்னால் அதில் அதிகமான பிரியம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, பிஸ்னஸ் பண்ணுவதில் அதிகமான பிரியமுள்ளவர்களாக கண்டிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் நம்பரில் கடைசி நம்பர்களில் வந்து 3 நம்பர்களில் ஒரு நம்பர் 7ஆம் நம்பரில் வந்து 7ஆம் நம்பர் இருந்தால் ஸ்லீப், தூக்கப்பிரியர்கள். நன்றாக ஒரு தூக்கப்பிரியர்களாகவும் அதிகமாக ரெஸ்ட் எடுக்கக்கூடியதாகவும், அது 7ஆம் நம்பர் ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால் தியானம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிடிமானம் உள்ளவர்களாகவும், ஆன்மீகம் சார்ந்த ஒரு அமைப்புள்ளவர்களாகவும், இந்த 3 நம்பரில் 3 நம்பர் கண்டிப்பாக நிச்சயமான அது வாழ்க்கை அப்படின்ட்டான். அதில் 7ஆம் நம்பர் இருந்தால், அதற்கடுத்து 8ஆம் நம்பர் இருந்தால், ஒரு ஜாதகத்தில் கடைசி நம்பர்களில் 3 நம்பர் ஒரு நம்பர் 8ஆம் நம்பர் இருந்தால் அவர்கள் செக்ஸ் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிரியமுடையவர்களாகவும், சந்தோஷத்தை அதிகமாக வந்து இல்லற வாழ்க்கையை வந்து ரொம்ப ரசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னா, 9ஆம் நம்பர் ஒரு 3 நம்பர்களில் 9ஆம் நம்பர் வந்து ஒரு நம்பர் இருந்தால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். நல்ல உயிரை கொடுக்கின்ற ஃப்ரெண்ட்ஷிப் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கடுத்து கடைசியில் 0வில் முடிந்தால் அவர்கள் இசையை அதிகமாக கேட்கக்கூடிய விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். இசைத்துறையில் ஒரு நல்ல வந்து ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று இத்தனையும் சாஸ்திரம் சொல்லுகிறது. மொத்தம் 10 நம்பர்கள். 1ஆம் நம்பருக்கு வந்து என்ன சொன்னா மணி மேக்கிங், 2ஆம் நம்பருக்கு வந்து ஷாப்பிங்னா ஷாப்பிங் போன அலைச்சல், 2ஆம் நம்பர்னாலே அலைச்சல். 3ஆவது நம்பர் வந்து லவ் எஃபெக்ஷன் உடையது. 4ஆவது நம்பர் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மை அறியாமல் தட்டுத்தடுமாறி ஆல்கஹால் அல்லது போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். 5ஆம் நம்பர் வந்து 3 நம்பர்களில் ஒரு நம்பர் இருந்தால் அது உணவு பிரியர்கள் என்று சுட்டி காட்டுகிறது. 6ஆம் நம்பர் 3 நம்பர்களில் ஒரு நம்பர் இருந்தால் அவர்கள் டிராவல் பண்ணி பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. 7ஆம் நம்பர் என்பது தனித்துவமானது. அதில் வந்து ஆன்மீகம், தூக்கம், கொஞ்சம் தூக்கப்பிரியர்களாக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளது. 8ஆம் நம்பர் வந்து கடைசி 3 நம்பர்களில் ஒரு நம்பர் இருந்தாலும் அவர்கள் செக்ஷுவல் லைஃபில் வந்து என்ன சொல்லலாம் திருப்தியான நபர்களாகவும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. 9ஆம் நம்பர் உயர கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. சைவர் என்பது இசைப்பிரியர்கள் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பது என்னுடைய நம்பரை வச்சு நான் சரி பண்ணி பார்த்தேன், சரியாக இருக்கிறது. உங்களுடைய நம்பர் 3 நம்பர், கடைசி 3 நம்பர் தான் உங்களுடைய வாழ்க்கை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவையானதாக நாடி சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எப்படி இருக்கிறீர்கள் என்பது இறைவன் உங்களுக்கு அந்த கடைசி 3 நம்பர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கியமானது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். நன்றாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் கடந்து செல்லுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு.
ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.